இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கான விடை சயின்டிஸ்டுக்கே தெரியாது. கிறிஸ்டியன் மித்தாலஜி படி ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய ஆன்மா நல்லது பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கும், பாவம் பண்ணியிருந்தா நரகத்துக்கும் போகும்னு சொல்லியிருப்பாங்க. ஹிந்து மித்தாலஜி படி ஒருவர் இறந்துட்டாருன்னா அவர் செஞ்ச நல்லது கத்துறதெல்லாம் வச்சு அவர் சொர்க்கத்துக்கு போவாரா நரகத்துக்கு போவாரான்னு தேர்வு செய்வாங்க. இதே மாதிரி நம்மளும் ஒரு சிலதான் நினைப்போம், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அடுத்து பேயா சுட்டுவோம், இல்லாட்டினா நம்ம அடுத்த ஜென்மம் வருவோம், அடுத்து நம்ம நாயா பிறப்போம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய கூற்றுப்படி ஆற்றலை அழிக்க முடியாது, உருமாற்றம் தான் செய்ய முடியும். அதாவது இப்போ டீசல் போட்டு ஒரு வண்டி ஓடுதுன்னா டீசல்ல இருக்க எனர்ஜி அந்த வண்டிக்கு போய் தான் வண்டி நகரும். இப்போ அந்த டீசலை உயிரணும் அந்த வண்டியை உடல்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ அந்த உயிர் நமக்குள்ளதான் இருக்கு, அதாவது அந்த எனர்ஜி நமக்குள்ளதான் இருக்கு, அதாவது நம்ம தான் இப்போ அந்த எனர்ஜி. இப்போ நம்ம இறந்துட்டோம், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை புதைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி எல்லாமே நம்மளை அரிக்கிற அந்த பாக்டீரியாஸ்க்கு போயிடும். இதுதான் பாத்தீங்கன்னா சயின்ஸ் சொல்லுது. ஆனா இதுக்கும் ஒரு படி மேலாக ராபர்ட் லான்சா அப்படின்றவர் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மல்டிவர்ஸ்ல உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ராபர்ட் லான்சா என்ன சொல்றான்றத அன்லாக் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் அன்லாக்கர். நான் உங்கள் ருதுபாலன். ஃபர்ஸ்ட் நம்ம இறப்பு அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். நம்மளுடைய ஹார்ட் செயல்படுறது நின்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மற்ற பார்ட்ஸ் எல்லாம் செயல்படுறது நின்றுட்டு டோட்டலா நம்ம ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு போறது தான் இறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு பார்ட் மட்டும் வேலை செய்யும், அதுதான் பிரெயின். அதுக்கப்புறமா தான் அதோடைய செல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து டேமேஜ் ஆகி அது ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உணர்ச்சி நிலை எப்படி இருக்கும், அதாவது கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கும்? கான்சியஸ்னஸ் அப்படின்னா நம்ம யாரு, நம்ம சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம உணர்றோம் இல்லையா, அதுதான் கான்சியஸ்னஸ். ஆனா இது வரைக்கும் அந்த கான்சியஸ்னஸ் எங்க இருந்து வருது, எதனால வருதுன்றது யாருக்கும் தெரியல. ஆனா டாக்டர் ஸ்டூவர்ட் ஹாம்ராக்கும் ராஜர் பென்ரோஸும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மூளையில பாத்தீங்கன்னா பல பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. அந்த நியூரான்ஸ்ல பாத்தீங்கன்னா மைக்ரோ டியூபிள்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோ டியூபிள்ஸ்ல நடக்கிற குவாண்டம் வைப்ரேஷன் தான் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா குவாண்டம் வைப்ரேஷனும் சேர்த்து தான் ஒரு குவாண்டம் இன்ஃபர்மேஷனா மாறுது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. இப்ப நம்ம குவாண்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதாவது கான்சியஸ்னஸ் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை விட்டு வெளியே போயிடுமா இல்லாட்டி அழிந்து போயிடுமா? ஆனா கான்சியஸ்னஸ் அழியாது, ஏன்னா அதுவும் ஒரு எனர்ஜி தான் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் நம்மளை விட்டு வெளியே தான் போகுதா அப்படின்றத பத்தி சாம் ஸ்பெர்னியா அப்படின்றவர் ரிசர்ச் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் உடனே எல்லாம் செயல் எழுந்துராது, கொஞ்சம் கொஞ்சமா தான் செயல் எழுக்கும். அதனால நம்ம மறுபடியும் அவங்களை உயிர் பிழைக்க வைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதாவது நம்ம ஹார்ட் நின்னதுக்கு அப்புறமும் நம்மளால உயிர் பிழைக்க வைக்க முடியும், நம்ம ஹார்ட்டை செயல்படுத்த முடியும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இப்ப இதை வச்சுதான் இறந்து மறுபடியும் உயிர் பிழைத்த ஒரு சில பேரை வச்சு ரிசர்ச் பண்றாரு சாம் ஸ்பெர்னியா. அதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வெளிச்சத்தை பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் 2 பேர் அவங்கள கூட்டிட்டு போனதாகவும் சொல்றாங்க. இந்து மித்தாலஜி படி பாத்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யமதர்மர் தான் கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கிறிஸ்டியன் மித்தாலஜி படி பாத்தீங்கன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தேவ தூதர்கள் கூட்டிட்டு போறதா சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா மித்தாலஜிக்கு சாதகமா இருக்கு. இன்னும் பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உடல் அவங்களே பார்த்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா மேல இருந்து அவங்க ஆபரேஷனை பார்த்துதான் சொல்றாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆபரேஷன் நடந்ததுல இருந்து டாக்டர்ஸ் என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றவரை எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாங்க. ஆனா மேல இருந்து பாக்குற அவங்க கான்சியஸா இருந்ததாகவும் படுத்துட்டு இருக்க அவங்க அன்கான்சியஸா இருந்ததாகவும் சொல்றாங்க. அதாவது ரெஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்திருக்கதாகவும் சொல்றாங்க. அப்படி பார்த்தா கான்சியஸ்னஸ் அப்படின்றது நம்ம மூளையில தோன்றது கிடையாது. அது நம்மளை சுற்றி ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா இருக்கலாம், இல்லாட்டி ஆராவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா ராபர்ட் லான்சா கிட்டே போக போறோம். ராபர்ட் லான்சா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் நம்ம டைமென்ஷன்லே கிடையாது அப்படின்றாரு. அந்த கான்சியஸ்னஸ் நம்ம யூனிவர்ஸை விட்டு வெளியில இருக்கிற ஒரு 5th டைமென்ஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிக்னலா தான் அந்த கான்சியஸ்னஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ராபர்ட் லான்சா சொல்றாரு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? மல்டிவர்ஸ் அப்படின்னா நம்ம யூனிவர்ஸ் மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கும், அங்கேயும் நம்ம இருப்போம் அப்படின்றதுதான் மல்டிவர்ஸ். இப்ப இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற நம்ம ஒரு விபத்துல இறந்துட்டோம் அப்படின்னா, இப்ப இந்த விபத்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சியஸ்னஸ் 5th டைமென்ஷன்ல போய் செட்டில் ஆயிடும். இப்ப நம்மளுடைய கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா சிக்னல் மூலமா மல்டிவர்ஸ்ல இருக்க நமக்கு சேரும்.
இதே மாதிரி மல்டிபிள் யூனிவர்ஸ்ல இருக்க நமக்கு இதே கான்சியஸ் போய் காப்பாத்திடும். இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ப்ராசஸா நடந்துகிட்டே தான் இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ்க்கு எதுவுமே ஆகாது, அப்படின்னா நம்ம உயிருக்கும் எதுவுமே ஆகாது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ராபர்ட் லான்சா சொல்லியிருப்பாரு. ஏதோ மார்வெல் டிசி டைரக்டர் சொன்ன ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மான சொல்ல முடியாது, இது வந்து ஒரு ஹைபோதெசிஸ் தான். இப்படியும் ஒண்ணு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஓகே, டாடா, பை பாய்.